ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.14ல் செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை வந்து இந்த ரூட்டோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போதும் மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 1/α + 1/βன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் வந்து 2x² - 7x + 5 = 0. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா அந்த ரூட்டோட சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -b/a, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆர் c/aன்னு தெரியும். ஸோ ஏபிசியில் இருக்கக்கூடிய -b/a சப்ஸ்டியூட் பண்ணால் 7/2, c/aங்கும்போது 5/2 கிடச்சிருது. இப்போ இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது ஆல்ஃபா பீட்டா, ஸோ பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும், ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா + பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடுது. ஸோ 7/2/5/2, கீழே இருக்க 5/2 மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 2 கேன்சல். ஸோ த ஆன்சர் இஸ் 7/5. ஓகே, ஸோ இப்படி தான் அதனுடைய நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம்மும் அதே ஆல்ஃபா + பீட்டா வேல்யூ, அதே ஆல்ஃபா பீட்டா வேல்யூ. ஸோ கொடுத்துருக்கிறதுலேருந்து ஆல்ஃபா பீட்டா தான் நம்மளுக்கு எல்சிஎம் இல்லையா? ஸோ இதை வந்து ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும், இதை பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணும்போது α² + β² வந்துடுது. ஸோ அதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 29/10 வருது. ஸோ இந்த மாதிரி செம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சமச்சீர் ஒவ்வொரு எக்ஸசைஸில் உள்ள சம்மும் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ.